நீங்க எப்படி பாக்க என்ன மூவ் போயிட்டு இருக்குன்னு நிறைய கருத்து. நீங்க நம்ம எல்லாரும் ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே விஜயோட பார்ட்டி விஜயோட பார்ட்டி இப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா எல்லாரும் பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கல, அண்ணாமலை அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கல. அவர்களுக்கு கூட்டணி வேண்டாமா, தனித்து போட்டியிடணும் தான் நினைப்பாங்களா? போன தேர்தலில் இருந்த அந்த கூட்டணி தான் 2024 2 பேர் வரலன்ட்டாங்க. தாவேகா அதிமுக உங்களோட வரலன்ட்டாங்க. வேற ஆப்ஷனை வச்சுதானே அவங்க காய்களை நடத்தணும். விஜய் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்திட்டார். அதனால இனி அதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுகவோடு கூட்டணிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன். இப்போ கூட்டணி இல்லாம தனித்து போட்டியிடுறது இன்னொரு ஆப்ஷன். ஸோ எனக்கு தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய ரோல் நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தலில் யார் எப்படிப்பட்ட அரசியல் சக்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்யறதுல பிஜேபிக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும். அது இன்னைக்கு அந்த ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஒரு பான் ஹோமி மேல தலைமை அளவில் இல்லைனாலும் அடுத்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் அளவில் ஒரு பான் ஹோமி இருக்குன்றது இன்னைக்கு வேலுமணி இல்ல திருமணத்தில் இருந்த அந்த காட்சிகளை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை மீண்டும் அந்த கூட்டணியை ரினியூ பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான சமயங்களும் ஏற்பட்டது. ரொம்ப மகிழக்கூடியவரா முனவர் பாட்சாவும் தமாகவும் ஜெயிக்கும்னு சொல்லல. இபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பிஜேபி தனியா நிக்கணும், எக்ஸ்போஸ் ஆகணும் 2026. உண்மையான வாக்குகள் என்னன்னு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு.